கொடநாடு எஸ்டேட்டில் பணம் காசு எதுவும் இல்லை என்ற போதிலும் உளவுத்துறை ரிப்போர்ட் குறித்து ஆவணங்களை தேடித்தான் இபிஎஸ் ஆள் அனுப்பி இருந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அப்போதைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் தொடர்பாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஆவணங்கள் போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் அறையில் இருந்ததாகவும் சசிகலா கூறியதன் பேரில் அவற்றை படித்து பார்த்துவிட்டு தானும் டாக்டர் வெங்கடேசனும் கிழித்து போட்டு கொளுத்தியதாக கூறியிருப்பது புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. கொடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல, அது யார்? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இது ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டனில் இருக்கும். நான் நிறையா கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது. அதெல்லாம் உட்கார்ந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். அதெல்லாம் உட்கார்ந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்கள் ஃபைலில் வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூமில் இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்கன்னாங்க. அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அதுபோல கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்தில் நான் இன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகேஷனில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக 22 ஏப்ரல் என்ன போய் இந்த மாதிரி ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த குறுக்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன்னு. அதில் எத்தனை பேர் செத்தாங்க? அங்கே உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்று அந்த யாரோ கேரளாவிலேருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும்? அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன். எல்லாரை பற்றி இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதுலலாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவருப்பாங்க. அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தமிழ், வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை வந்து என்னது கைதுக்கு காரணமாக இருக்குவேன், நான் கட்சி விட்டு நீக்கிட்டு உண்மை தான். என்னைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். அதை ஒன்றி நான் அதில் வச்சுக்கேன். ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாமல் நான் வந்து யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன். என்னோட சுவாபம் எல்லாருக்கும் தெரியும். இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கற்றுக்கொண்ட இது. எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகரன் ஓய மாட்டான்.